இல்ல இல்லன்னா என்னங்கன்னு கூட கூப்பிடலாம். இந்த நெக்கல் தானே வேண்டான்னு சொல்றது. அது இல்ல இலி, இந்திரணி அக்காவுக்கு நம்ம மேல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இதுல நீ வேற என்ன சீனியர்னு கூப்பிடுறத பார்த்தா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சந்தேகம் வரதானே செய்யும். சரிங்க சார், இனிமே நான் உங்களை சீனியர்னு கூப்பிட மாட்டேன், சிவானே கூப்பிடுறேன். போதுமா? சரி. விஜயகுமார் சார் தான் கூப்பிடுறாரு. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ சார். சிவா, ஏடி உங்க கூட இருக்காங்களா? ஆமா சார், ஏன் கூட தான் இருக்காங்க சார். ஒண்ணு இல்ல, வழக்கம் போலதான். அந்த வர்மாவை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஏன்னா அவன் ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம கைப்பற்றின ட்ரக்ஸ ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சிருக்க முடியாது இல்லையா? ரொம்ப நாளைக்கு இந்த விஷயத்த மீடியாவுக்கும் தெரியாம மறைக்க முடியாது. சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐடியாவை உங்ககிட்ட ஷேர் பண்றோம் சார். ஓகே, கோ ஹெட். தேங்க்யூ சார். சார் சொல்றதும் சரிதான். இந்த விஷயம் மீடியால லீக் ஆனா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் இல்லையே. சீனியர், சாரி சிவா, வர்மாவை இத வச்சு வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன? ஆமா, கபிலன். இத மட்டும் செஞ்சா வர்மா கண்டிப்பா வெளியே வருவான். சூப்பர் ஐலி. இரு, இப்பவே கபிலனுக்கு அபிஷியல் நம்பர்ல இருந்து கால் பண்றேன். ஹலோ. ஹலோ, அறம் மீடியாவா? ஆமா, நீங்க? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன். என்ன விஷயம்? நேத்து ஒரு ரவுடி கும்பல் கிட்ட இருந்து 10 கிலோ ட்ரக்ஸ கைப்பற்றி இருக்கோம். அது இப்ப சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட ஒரு குடோன்ல போலீஸ் பாதுகாப்போட இருக்கு. நாளைக்கு அது சம்பந்தமா ஒரு பிரஸ் மீட் கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் கால் பண்ணேன்.